இந்த குக்கர் வாங்கினதுல வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சிக் பீஸ் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு அதுலேயே வந்து இந்த ஒயிட் ரேக் வச்சு ஒரு எக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பனானா ப்ளஸ் அவகாடோ இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா லஞ்சுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு எதாவது பண்ணலான்னு. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக 2 ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணிட்டு இது செம்ம ஈஸியாக இருக்குது. கீழே போய்ட்டு சமைச்சிக்கிட்டு நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ரூம்குள்ளேயே வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயும் கண்ணை வச்சுக்கலாம், இல்லை உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி செம்ம ஈஸியாகவும் ஹேண்டியாகவும் இருக்குது. ஐ லவ் இட் ஸோ மச். அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம கடையில் எப்போ பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கிட்டு சூப்பராக ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி ஹாஸ்டலில் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு கூட சொல்லுவேன். லைக் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கிச்சன்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஹேண்டி. அதுக்கப்புறமா இதை ஈஸியாக ஒரு கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் கீழே போகும்போது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் ரூம்குள்ளே அப்படியே வைக்க முடியாதுன்னு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கலாம். உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். இது வந்து ஒரு சாப்பிங் போர்டு மேலே வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT சொன்னிச்சு. ஸோ அதனால வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி கறிலாம் ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பாடு மட்டும் வேணும், அதுக்காக ரைஸ் வந்து வச்சுருக்கேன். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியதான்.